மருத்துவ கனவு அப்படின்றது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பல்வேறு மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாகவே இருக்குங்க. நீட் எழுதலாம், அதை படிக்கலாம், இதை படிக்கலாம், எப்படியாச்சும் ஒரு டாக்டர் சீட் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ அந்த கனவோட போயிட்டு இருக்காங்க. அப்படிதான் இங்கே ஒருத்தர் மருத்துவ கனவுக்காக வேற ஒரு மாநிலத்துல இருந்து கேரளாவுக்கு வராரு. அப்படி வந்தவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுங்களா? இப்ப கேரளால இது ஒரு பரபரப்பான ஒரு நியூஸா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம மொத்த மீடியாவும் இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்படி அந்த மாணவருக்கு என்னதான் ஆச்சு, அங்க என்னதான் நடந்துச்சு அப்படின்னு தான் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல வந்து பேச போறோம். இந்த வீடியோ அப்படின்றது கண்டிப்பா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஒரு பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ. கண்டிப்பா வந்து பாருங்க. இந்த வீடியோ கடைசியில வந்து நிறைய விஷயங்கள் வந்து நான் சொல்லியிருப்பேன். கண்டிப்பா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளோட கிரைம் ஸ்டோரி சீரீஸ்ல இது வீடியோ நம்பர் 27. நீங்க நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ. டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மெடிக்கல் காலேஜ் ஒன்று செயல்பட்டு வந்துட்டு இருக்குங்க. அந்த காலேஜ் பேர் பாத்தீங்கன்னா கேரளா வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி. இதுல நிறைய ஸ்டேட்ல இருந்து பல மாணவர்கள் வந்து அங்க படிக்கிறாங்க. அந்த ஹாஸ்டல்ல மட்டும் ஒரு 140க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து தங்கியிருக்காங்க. இதுலதான் இங்க ஒரு மாணவரும் வந்து சேர்றாரு. அவர் பேர் தான் பாத்தீங்கன்னா சித்தார்த்தன் சொல்லக்கூடிய 20 வயசு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட். அவர் தன்னோட படிப்பை 2 வருஷமா அங்க படிச்சுட்டு இருக்காரு. அவர் இந்த ஊரை சேர்ந்தவர் கிடையாதுங்க, புதுதில்லியை சேர்ந்தவர். இப்படிதான் அவரோட படிப்பு அப்படின்றது அங்க இருந்திருக்கு. இப்படி நல்லா போயிட்டு இருந்த அவரோட ஸ்டடீஸ்ல பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு பிரச்சனை அப்படின்றது வருது. போன மாதம் February 14 அன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும். February 14 என்ன, லவ்வர்ஸ் டே அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி தான் February 14 அன்னைக்கு அந்த காலேஜ்லேயே ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க போல். அங்கே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டான்ஸ் ஆடுறது இந்த மாதிரி ஃபங்க்ஷன் மூடில் போயிட்டு இருந்திருக்குங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சித்தார்த்தன் அப்படின்ற அவர் வந்து தன்னோட சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேர்ந்து டான்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணியிருக்காரு. அப்போ ஒரு பெண்ணுக்கிட்ட வந்து இவர் தப்பாக நடந்துக்கிட்டதா, ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பேஸும் கிடையாது, அதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் கிடையாது. இப்படி தான் அன்னைக்கு அந்த விஷயம் அப்படின்றது நடந்திருக்கு. இதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த சித்தார்த்தன் அப்படின்ற மாணவர்கிட்ட அந்த சீனியர் ஸ்டூடெண்ட்ஸோட அந்த பாய்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவர் வந்து பிரச்சனை பண்ணியிருக்காங்க. நீ இந்த மாதிரி பண்ணியா, இந்த மாதிரி வந்து பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவரை வந்து இந்த ரேகிங் பண்ணுற மாதிரியான விஷயங்கள், அவர்கிட்ட வந்து இதை பண்ண அதை பண்ணி இந்த மாதிரி சொல்றது மாதிரியும் பண்ணதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவர் உடலில் பல்வேறு விதமான காயங்கள் இருந்ததாகவும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். இது எப்படின்னா ஒரு படத்தையே மிஞ்சின ஒரு நிகழ்வு அப்படின்னு தான் சொல்ல முடியுங்க. எப்படின்னா ஒரு கேங் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளேயே. அந்த கேங்குக்கு ஒரு லீடர் வேற இருந்திருக்காரு. அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரா, இந்த சித்தார்த்தன் அப்படின்றவரை வந்து கிரவுண்டில் ஓட சொல்றது, அப்புறம் வந்து ஹாஸ்டலில் வந்து ஒவ்வொரு ரூம்லையும் ஒவ்வொருத்தர் வச்சு டார்ச்சர் பண்ணுறது, அவர் அடிக்கிறது, துன்புறுத்துறது, இந்த மாதிரி வந்து February 14 15 16 17 எல்லாமே நடந்திருக்குங்க. 3-4 நாள் ரொம்பவே டார்ச்சர் அனுபவிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா February 18 அன்னைக்கு அந்த கொடூரமான விஷயம் அப்படின்றத அங்க இருக்க மாணவர்கள் வந்து பாக்குறாங்க. அதாவது அவரோட ஹாஸ்டல், அவர் தங்கியிருந்த ஹாஸ்டலோட அந்த மென்ஸ் குளியல் அறை இருக்கும் பாத்தீங்களா, அந்த அறையிலேயே அவரை வந்து ஹேங் பண்ணி விட்டுருக்காங்க, தூக்கு மாட்டி விட்டுருக்காங்க. இதை பார்த்துட்டு மாணவர்கள் உடனே வந்து போலீஸுக்கும் காலேஜோட நிர்வாகத்துக்கும் வந்து தெரிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து அவரோட உடல்ல கைப்பற்றி அதுக்கப்புறம் வந்து பிரேத பரிசோதனைக்கும் வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களோட பேரண்ட்ஸ்க்கும் இந்த விஷயம் அப்படின்றது உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணும்போது அவங்களோட அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் இறந்து போகிறதுக்கு முந்தின நாள் வந்து அவங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணதாகவும், அப்போ எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால் வந்து நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன், உங்களுக்கு நான் அப்புறமா ஃபோன் பண்ணுறேன், இந்த மாதிரி அவர் சொன்னதாகவும், மற்றபடி எந்த ஒரு பிரச்சனை இருக்கிறதாகவும் அவர் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா துபாயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க. இவரோட இறப்பு செய்தி கேட்டு தான் அவர் அங்கேருந்தே வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஃபோன் பண்ணும்போது அவர்கிட்ட உங்கள் பையனுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப சிவியராக வந்து இருக்காரு, நீங்கள் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி அவர்கிட்ட எந்த ஒரு டீட்டெயிலுமே அவங்க சொல்லல. அவங்க அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, பிரஸ்ல தன்னோட பையன் அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆள் கிடையாது, அது மட்டும் இல்லாம அவன் பண்ணியிருந்தானா முதல்ல நான் தான் அதை வந்து தட்டி கேட்டிருப்பேன், அவன் அந்த மாதிரி ஆள் கிடையாது அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்லியிருக்காரு. அவங்க அம்மாவும் அதை சொல்லியிருக்காங்க. இதுல யார் சொல்றது உண்மை போய் அப்படின்றது தெரியல. இருந்தாலுமே ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட இந்த மாதிரி ரேக் பண்றது அப்படின்றது சட்டப்படி நம்ம நாட்டுல குற்றச்செயல் அப்படின்றது எல்லாருக்கும். இந்த சித்தார்த்தன் அவரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அவர் உடம்புல பலத்த காயங்கள் இருக்கு. அதாவது அடிச்ச காயங்கள், பெல்ட்லால அடிச்ச காயங்கள், குச்சியால அடிச்ச காயங்கள், அந்த மாதிரி வந்து நிறைய காயங்கள் இருக்கு. கண்ணி போயிருக்கு அந்த இடம்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவர் ரொம்பவே வீக்கா இருந்திருக்காரு. அவர் சாப்பிட்டு கொஞ்ச நாள் ஆயிருக்கு, கிட்டத்தட்ட 1 நாள் 2 நாள் ரொம்ப பசியில இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அவரோட வயிற்றுல எதுவுமே இல்லைங்களாங்க, அந்த அளவுக்கு வந்து
ரொம்பவே பசியில் இருந்திருக்காரு அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவர் அடிச்சது பார்த்தீங்கன்னா உடல் ஃபுல்லாகவே காயங்கள் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் 18 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். அந்த 18 பேரில் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டது அந்த ஒரு நபர் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஒரு கேங்ஸ்டர். அது மட்டும் இல்லாமல் கேரளாவில் எஸ்எஃப்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி ஒன்று இருக்குங்க. அதில் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மெம்பராக இருக்காங்க. அதனால தான் இந்த கேஸை வந்து ரொம்ப டிலே பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பல அக்யூசேஷன் வந்து வச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இது வந்து பினராயி விஜயன் சிஎம் அவருக்கு வரைக்கும் இந்த விஷயம் அப்படின்றது போயிருக்குங்க. அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க டீனை வந்து இது பண்ணியிருக்காங்க, இப்போதைக்கு வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறதாகவும் மற்ற பல நிர்வாகிகளை அந்த காலேஜ் சம்மந்தப்பட்ட மே 4லேருந்து மார்ச் 4லேருந்து இப்போ மார்ச் 14 வரைக்கும் காலேஜுக்கு வந்து விடுமுறை அப்படின்றது அறிவிக்கப்பட்டிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. இப்போ இது ஒரு கலவரமாக மாறி இருக்குங்க. அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் பல பிரச்சனைகளை முன் வச்சு ரொம்ப வைலண்ட்டாக அவங்க ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க காலேஜ் கேம்பஸ் கிட்ட. அதனால வந்து போலீஸ் வந்து தண்ணீர் தெளிக்கிறது, அப்புறம் வந்து அவங்கள வந்து கண்ணீர் புகை குண்டுகள் வீசுறது அப்படின்னு சொல்லிட்டு அடக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறதாகவும் நியூஸில் தகவல்கள் வந்துட்டு இருக்கு. காலேஜில் டோட்டலாக வந்து அந்த ஹாஸ்டலில் 140 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே இருந்திருக்காங்க. அதில் மற்ற ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இன்க்ளூடடு. அதில் இந்த இஷ்யூ ஆனதுக்கப்புறம் 100 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே அந்த ஹாஸ்டலை விட்டு போனதாகவும், அதாவது அவங்க வீட்டுக்கு போயிட்டதாகவும், மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 40 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு ஸ்டேட்டை இருந்தவங்க. அவங்களால டக்குன்னு போயிட்டுலாம் வர முடியாது உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி. அதனால் அவங்க போகாமல் அங்கவே இருந்து என்ன பண்ணுறது அடுத்தது அப்படின்னு தெரியாமல் ரொம்பவே பயந்துட்டு இருக்கிறதாகவும் நியூஸில் வந்து சொல்லப்பட்டிருக்குங்க. இதனால் அவங்களோட படிப்பு பாதிக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் ஒரு அப்பாவே ஒரு மாணவரோட உயிரும் வந்து இந்த விஷயத்துல வந்து போயிருக்கு. என்னதான் ஒரு தப்பு குற்றம் அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து மேல ஒரு ஸ்டாஃப் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட சொல்லி இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணியிருக்கலாம். இல்லை வந்து என்ன பிரச்சனைன்னு பேசி சால்வ் பண்ணியிருக்கலாம். அதுக்காக அவங்களே இறங்கி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு இவங்க பெரிய ஆள் கிடையாது. அது பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் இந்த விஷயத்துல. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இவ்வளோ தைரியம். இப்போ இந்த சித்தார்த்தன் இறந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு பொண்ணு சொன்ன பார்த்தீங்களா, தப்பாக நடந்துக்கிட்டாருன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து இப்போ கேஸ் கொடுத்துருக்காங்களாம். ஆனால் அது அவங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையாகவே தப்பாக நடந்திருக்காங்க அப்படின்னா நீங்கள் அப்போவே இதை பண்ணியிருக்கணும், இறந்ததுக்கு அப்புறமா ஏன் கொடுக்குறீங்க, அப்போ இந்த இஷ்யூ பெருசாகுதுன்னு சொல்லிட்டு அதை திசை திறப்ப பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த வழக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? நான் என்ன நினச்சேன், நானும் ஒரு மருத்துவ மாணவி தான். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு மருத்துவ மாணவரை மாணவர்கள் சேர்ந்து ரேகிங் பண்றது, அக்யூஸ் பண்றது அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்புங்க. எந்த ஒரு பிரச்சனைக்குமே பேசி ஒரு முடிவு எடுக்கலாம், இல்ல அதை விட்டு விலகி வரலாம். அதை விட்டுட்டு அவங்களே பிடிச்சிக்கிட்டு நீ பண்ணது தப்பு, நீ இப்படிதான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அக்யூஸ் பண்ணி அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணி அவங்கள வந்து இந்த அளவுக்கு கொண்டு போனது ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்பவே வந்து பாவமான விஷயம். அவங்க அப்பா அம்மாவுக்கு எந்த அளவுக்கு கனவுகளோட ஒரு டாக்டர் படிக்க அனுப்பியிருப்பாங்க அப்படின்றத கொஞ்சமாக யோசிச்சு பார்த்துருக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வழக்கை பற்றி அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் இந்த மாதிரி பல கிரைம் ஸ்டோரிஸ் வந்து நான் போட்டுகிட்டே இருக்கேன். உங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு கிரைம் ஸ்டோரியோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். இந்த சித்தார்த்த எனக்கு நம்ம மனம் மாற அவரோட ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கலாம். வணக்கம்.